முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி ஏழை எளிய பெண்களுக்கு மானிய உதவியுடன் நவீன ரக தையல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டதால் பயனாளிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏழை எளிய பெண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செயல்படுத்தி வருகிறார். அதன்படி தமிழகம் முழுவதும் மகளிர் தையல் சங்கங்கள் உருவாக்கப்பட்டு அதன் உறுப்பினர்களுக்கு மானிய உதவியுடன் தாட்கோ, டாப்செட்கோ மற்றும் டாம்கோ நிறுவனங்களின் மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின்படி நாகை மாவட்டத்தில் 930 நவீன ரக தையல் இயந்திரங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதில் 620 இயந்திரங்கள் மகளிர் தையல் கூட்டுறவு சங்க பெண்களுக்கு வழங்கப்பட்டன. பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் விலையில்லா சீருடைகள் தைக்கும் பணியில் இப்பெண்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தையல் இயந்திரம் பெற்ற பெண்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறி வருகின்றனர். தங்களது வாழ்வாதாரம் சிறக்க வழிவகை செய்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பெண்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். சின்ன மிஷினில் தைக்கும்போது கொஞ்சம் வருமானம் கம்மியாக இருந்தது, அதனால் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ இந்த பெரிய மிஷினில் லோன் போட்டு வாங்கினதுனால எங்களால் சம்பளம் அதிகமாக வர்றதுனால பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கிறேன். மற்ற முதல்வருக்கு எங்களுக்கு நன்றி. நான் சின்ன மிஷின் தான் வச்சு தைச்சிக்கிட்டு இருந்தேன், என்னால் முடியல. இப்போ பவர் மிஷின் வாங்கி இப்போ பவர் மிஷினில் தைச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு வாரம் தைக்கிற துணியை 3 நாளில் தைச்சி கொடுக்குறோம். ரொம்ப குடும்பத்துக்கு உதவியாக இருக்குது. தமிழக முதல்வர் அம்மாவுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்து வருகிறேன்.